எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும். எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. வாழ்க தமிழ், வளர்க ஜோதிடம். அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிப்பது உங்கள் ராஜநிலை எண்கணித வித்தகர் லால்குடி செந்தில். நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியில பஞ்சாங்க பத்திய குறிப்பு தெரிஞ்சுக்க போறோம். 12 ராசிக்கும் அதிர்ஷ்டமான எண்களை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். ஆடி மாத பலன்கள் அப்படிங்கிற விஷயத்துல கடக ராசிக்கு எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உத்தராயண காலம் பராபவ வருடம் ஆனி மாதம் 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்று 7/7/2026. நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரை, மதியம் 4:45 மணி முதல் 5:45 மணி வரை, கௌரி நல்ல நேரம் காலை 10:45 மணி முதல் 11:45 மணி வரை, இரவு 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, ராகு காலம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை, குளிகை நேரம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை, யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்று சூலம் வடக்கு திசை நோக்கி போறதா இருந்தால் 1 டம்ளர் பால் சாப்பிட்டு போங்க. இன்றைய திதி சப்தமி திதி காலை 9 மணி வரை, பின்பு அஷ்டமி திதி. நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் மதியம் 1 மணி 5 நிமிடம் வரை, பின்பு ரேவதி நட்சத்திரம். யோகம் சோபன நாம யோகம் காலை 11 மணி 51 நிமிடம் வரை, பின்பு அதிகண்ட நாம யோகம். கர்ணம் பவகர்ணம் காலை 9:30 மணி வரை, பின்பு பாலவ கர்ணம். சந்திராசிரமம் மகம் நட்சத்திரம் மதியம் 1 மணி 6 நிமிடம் வரை, பின்பு பூர நட்சத்திரம். கிரக நிலவரங்கள்: ரிஷப ராசியில் செவ்வாய் பகவான், மிதுன ராசியில் சூரிய பகவான் மற்றும் புதன் பகவான், கடக ராசியில் குரு பகவான், சிம்ம ராசியில் சுக்கர பகவான் மற்றும் கேது பகவான், கும்ப ராசியில் ராகு பகவான், மீன ராசியில் சந்திர பகவான் மற்றும் சனி பகவான். 12 ராசிக்கு உண்டான ராஜநிலையோட அதிர்ஷ்டமான எண்கள் எப்படி பயன்படுத்தணும்னா, இந்த மாதிரி ஒரு பர்மனன்ட் மார்க்கர் வாங்கிக்கிங்க. இதுதான் உங்களோட செலவு, மூலாதாரம்னு எடுத்துக்கலாம், செலவு கூட கிடையாது. இதுதான் உங்களுக்கு ஒரு 25 ரூபாயில உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அமைப்பு. உங்கள் லைஃப்ல என்ன வேண்டும்? திருமணம் நடக்கணுமா? குழந்தை பாக்கியம் வேணுமா? கொடுத்த பணம் வேணுமா? வீடு விற்கணும், வீடு வாங்கணும், நிலம் விற்கணும், நிலம் வாங்கணும். இந்த மாதிரி உங்களுக்கு எது தேவையோ அதை மனதார நினைச்சுங்க. ஓகேங்களா? 100 நாளைக்கு. ஓகேங்களா? ஒவ்வொரு நாளும் ராஜநிலையோட எண்கள் மாறிக்கிட்டே இருக்கும். தினைக்கும் வீடியோ பாருங்க. ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் தான் நம்ம வீடியோ வரும். ஓகேங்களா? உங்களுக்கு லக்னம் தெரிஞ்சா உங்க லக்னத்துக்கு உண்டான நம்பர், ராசி தெரிஞ்சா ராசிக்கு உண்டான நம்பர் மணிக்கட்டில் எழுதணும். ஓகேங்களா? எழுதும் போது உங்களோட கோரிக்கையை நினைச்சுக்கிட்டு எழுதணும். இப்படி சொல்லிட்டு நீங்க நினைச்சுக்கிட்டு எழுதுனீங்கன்னா 100 நாள்ல கன்ஃபார்ம்டா சக்சஸ் ஆகும். மேச ராசி அல்லது மேச லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்டமான எண் 92 92. ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 93 93. மிதுன ராசி அல்லது மிதுன லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 80 80. கடகராசி அல்லது கடக லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 06 06. சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 10 10. கன்னிராசி அல்லது கன்னி லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 22 22. துளாராசி அல்லது துலா லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 26 26. விருச்சக ராசி அல்லது விருச்சக லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 42 42. தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 56 56. மகர ராசி அல்லது மகர லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 72. கும்ப ராசி அல்லது கும்ப லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 68. மீன ராசி அல்லது மீன லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 79 79. இதெல்லாம் காமனான எண்கள் தான். உங்கள் ஜாதகப்படி அதிர்ஷ்டமான செல்ஃபோன் நம்பர் வேணுமா, அதிர்ஷ்டமான பாஸ்வேர்டு வேணுமா, 4 டிஜிட் 6 டிஜிட் தேவைன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. கட்டணம் செலுத்தி தான் உங்களுக்கு எடுத்துத்தரப்படும் உங்கள் ஜாதகப்படி அதிர்ஷ்டமான எண்கள். நம்ம அடுத்தது ஆடி மாத பலன்கள் தெரிஞ்சுக்க போகிறோம். கடகராசிக்கு இன்னைக்கு எப்படி இருக்குன்ட்டுன்னு.
கடக ராசி இந்த இன்னும் ஒரு வருஷத்துக்கு வந்து குரு பகவான் அங்கே தான் பயணம் செய்வார். கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். கடக ராசியில் பிறந்தவங்க. சூரியன் அங்கே தான் இருக்கிறாங்க, 2ஆம் அதிபதி. ஓகேங்களா? இந்த ஆடி மாதம் ஆரம்பிக்கிறதே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மகம் நட்சத்திரத்தில் தான் ஆரம்பிக்குது. அப்போ சூரியனும் சந்திரனும் பரிவர்த்தனையும் ஜோதிடர்கள் சொல்லுவாங்க. அதனால தன்னோட ராசியில் தான் இருக்கிற மாதிரி அமைப்பு. அப்போ நிச்சயமாக அவங்க லைஃப்பில் வந்து எல்லா விதமான வெற்றி வாய்ப்பு வந்து கிடைக்கும். மேக்சிமம் கடகராசியில் பிறந்தவங்க தன் குடும்பம், தன்னோட குழந்தைகளை பற்றிய கவலைகள், அதாவது தன் கவலைகள்ங்கிறதோட அவங்க மேலே அக்கறை அதிகமாக உண்டு. அதுக்காண்டி அவங்க வந்து எப்போதுமே அவங்களுக்கு எந்த ஒரு செயலையும் பார்த்து பார்த்து செய்யக்கூடிய அமைப்பு வந்து உண்டு. இப்போ குரு அங்கே இருக்கனால கொஞ்சம் அட்வைஸ் அதிகமாகவே இருக்கும். ஏற்கனவே கொஞ்சம் பண்ணுவாங்க, இப்போ கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஓகேங்களா? இந்த கடகராசியில் பிறந்தவங்க இந்த ஒரு வருஷத்துக்கு கடன் மட்டும் வாங்கிடவே கூடாது. ஏன்னா குரு அங்கே இருக்கிறாங்க. கடன் வாங்கினீங்கன்னா கடன் அடைக்கவே முடியாது. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் லைஃப்பில் இந்த ஒரு வருஷம் 2027 மே மாதம் முடிகிற வரைக்கும் இருக்கிறத வச்சு அப்படியே கொஞ்சம் ரன் பண்ணிக்கிட்டே வாங்க. கடன் பக்கம் போயிடாதீங்க. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. நீங்கள் போன ஜென்மத்தில் செஞ்சிருந்த புண்ணியங்கள் கிடைக்கிறத கொஞ்சம் தாமதமாக வரும். ஓகேங்களா? கடகராசியில் பிறந்த மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, படிப்பில் கொஞ்சம் கவனக்குறைவு ஏற்படும். கடகராசியில் பிறந்த எல்லாத்துக்கும் எல்கேஜிலேருந்து பிஹெச்டி படிக்கிற வரைக்கும் தடை தாமதம் வந்து ஏற்படும். போட்டித் தேர்வு எழுதுறவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை வந்து கொடுக்கும். ஓகேங்களா? அடுத்தது வருமானம், குடும்பம் எப்படி இருக்கும்? 2ஆம் இடம் தான். ஓகேங்களா? இந்த 2ஆம் இடத்துல வந்து சந்திரன், சுக்கிரன், கேது அங்கே இருக்கிறாங்க. இந்த 2ஆம் இடத்த வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா செவ்வாய் 4ஆம் பார்வையாக பார்க்குறாரு. ஓகேங்களா? அப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் யாருக்காச்சும் ஒருத்தங்களுக்கு பல் அல்லது கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும். கடகராசியில் பிறந்தவங்களுக்கு குடும்ப நபர்கள் யாருக்காச்சும் ஒருத்தங்களுக்கு அந்த மாதிரி அமைப்பு உண்டு. வருமானம் நல்லா வந்துக்கிட்டே தான் இருக்கும். அவங்கள பொறுத்த வரைக்கும் வருமானத்தில் வந்து தடை கொஞ்சம் தான் வரும். ஏன்னா கேது இருக்கிறனால தடை உண்டு அந்த 1.25 வருஷமாக. இருந்தாலும் வந்து பணம் வர குறையாது. அதே மாதிரி இவங்க வந்து புதுசாக டிவி வாங்குவாங்க. கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் ஆஃபரில் வாங்கக்கூடிய அமைப்பு வந்து உண்டு. புதிய நட்புகள் உருவாகும். உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்தது 3ஆம் இடம் தம்பி, தங்கச்சி, மாமனாரை பற்றி எப்படி இருக்கும் தெரிஞ்சுக்கலாம். ஆடி மாதத்தில் 3ஆம் அதிபதி புதன் பகவான் அவர் 12ல் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாங்க. நிச்சயமாக இவங்களை யாருக்காவது ஒருத்தங்களுக்கு தொழில் செய்யலாம் அப்படிங்கிற ஆர்வங்கள் அதிகமாக வரும். அல்லது டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஜாமீன் கையெழுத்து எப்போதுமே போற்றக்கூடாது. கடகராசியில் பிறந்தவங்களோட தம்பி, தங்கச்சி, மாமனார். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து உடன்பிறப்பு உங்களுக்கு வந்து கூட பிறந்தவங்களுக்காண்டி அதிக செலவு செய்யக்கூடிய நேரம் இந்த காலகட்டத்தில். தொழிலுக்காண்டி கடன் வாங்கிடவே கூடாது. தம்பி, தங்கச்சி, மாமனார் இவங்க 3 பேரும் தொழிலுக்காண்டி கடன் வாங்கக்கூடாது. ஜாமீன் கையெழுத்து போற்றக்கூடாது. இதெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும். நேர்மையாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும். ஏன்னா சனி பகவான் உங்களோட இடத்த வந்து பார்க்கறனால எல்லாத்துலேயும் கொஞ்சம் கவனம் தேவை. அடுத்தது 4ஆம் இடம். ஓகேங்களா? 4ஆம் அதிபதியான சுக்கிரன் 2ல் தான் பயணம் செஞ்சிட்டு இருக்காங்க. அந்த 4ஆம் இடத்த கேது பார்வையில் இருக்குது. தாயினால உங்களுக்கு வந்து லாபங்கள் அதிகம் உண்டு, நன்மைகள் அதிகமாக உண்டு. இந்த ஆடி மாதத்தில் தாயோட ஆசைகள், உங்கள் அம்மாவோட ஆசைகள் நிறைவேறதுல வந்து தடை தாமதம் வந்து உண்டு. ஓகேங்களா? பேராசை மட்டும் பட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து நஷ்டங்கள் அதிகமாக வரும். உங்களோட தாயை பொறுத்த வரைக்கும் சீட்டு, எம்பளம், நகை சீட்டு, தீபாவளி ஃபண்டு இந்த மாதிரி எதுலையுமே ஜாயின் பண்ணிடக்கூடாது. பொதுவாக இவங்க மட்டும் இல்லை, எல்லாருமே. ஓகேங்களா? அதில் வந்து பேராசை வந்து பெருநஷ்டம் தான் வரும். ஏன்னா காலபுருஷன் படி 11ல் வந்து ராகு இருக்கிறாங்க. கடந்த 1.25 வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எம்எல்எம் கான்செப்டில் சேர்ந்துருப்பீங்க. அதெல்லாம் இப்போ ராகு கேது பயிற்சி முடிஞ்ச பிறகு அடித்து தம்சம் பண்ணிடும். எச்சரிக்கையாக இருக்கணும். ஓகேங்களா? எல்லாம் சீட்டு போட்டவெல்லாம் ஓடி போயிடுவான். எச்சரிக்கை, கவனம் தேவை. வீடு வாகனம் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த ஆடி மாதத்தில் வாங்க வேண்டாம். கடகராசியில் பொறுத்த வரைக்கும் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. ஓகேங்களா? ஏன்னா அதிகப்படியான பணம் கொடுத்து வாங்கக்கூடிய நேரங்கள் இது. எந்த ஒரு விஷயத்திலையும் கவனமாக இருக்கணும் ஆடி மாதத்தில் கடகராசியில் பிறந்தவங்க. அடுத்தது குழந்தைக்கு எப்படி இருக்கும்? 5ஆம் இடம் செவ்வாய் தான் வருவாங்க. கடகராசிக்கு அவர் 11ல் பயணம் செய்கிறாரு. நீங்கள் சொல் பேச்சை வந்து குழந்தை வந்து கேட்காது. குழந்தைனால உங்களுக்கு லாபம், நன்மைகள் அதிகமாக இருக்கும். உங்களோட குழந்தைகள் டீனேஜ் வயசில் இருக்கும் பட்சத்தில் காதல் செய்வாங்க. அவங்களே கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வரும் கல்யாண வயசில் உள்ளவங்களுக்கு. ஓகேங்களா? அவங்க செஞ்சுட்டு வந்த பூர்வ புண்ணிய பலன்கள் வந்து கிடைக்கிறதுல வந்து தடை தாமதம் இந்த ஒரு ஆடி மாதத்தில் மட்டும் நடக்கும். புதுசாக திருமணமானவங்களுக்கு குழந்தை பாக்கியம் வந்து உண்டா? 100% குழந்தை பாக்கியம் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேங்களா? குழந்தை பாக்கியம்ங்கிறது வந்து உண்டு. நம்ம இதோட தொடர்ச்சி நாளைக்கு வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும், கணவன் மனைவி ஒற்றுமை எப்படி இருக்கும், தந்தைக்கு எப்படி இருக்கும், தொழில், மாமியாரை பற்றி டீட்டெயில்டாக நாளைக்கு தெரிஞ்சுக்கலாம். நம்பிக்கை உள்ளவர்களுக்கு நவகிரகங்களும் நட்சத்திரங்களும் வழிகாட்டும் என்று சொல்லி
மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளத்துடன்.